எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாக்கையின் இயற்கை இலக்கணம் பற்றி பார்க்கலாம். அதாவது நமது உடலின் இயற்கை இலக்கணம், அதாவது வாத தேகியா, அழல் தேகமா, ஐய தேகமா என்று அறிவது எப்படி, அது எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். உடலில் உணவு மற்றும் செயல்களால் முக்குற்றங்களுள் எது மிகுதிப்பட்டு வெந்நீர், அதாவது சுக்கிலம், சுரோனிதத்துடன் கலக்கின்றதோ அக்குற்றமே முதற்காரணமாயிருந்து யாக்கை அமைக்கும். அதாவது சுக்கிலமானது சுரோனிதம், அதாவது பெண் முட்டை கருவில் எந்த முக்குற்றங்களுள் அழலோ ஐயமோ வலியோ எது அதிகமாக சேர்கிறதோ அந்த இயற்கை தான், அந்த இலக்கணம் தான் நமக்கு அமையும். அப்படி அமைக்கப்பட்ட உடல் குற்றமிகுதியின் பெயரால் வழங்கப்படும். எவ்வாறெனில், வலி மிகுதியான உண்டான உடலை வலி உடல் என்றும், அழல் மிகுதியால் உண்டான யாக்கையை அழல் உடல் என்றும், ஐய மிகுதியால் உண்டான உடலை ஐய உடல் என்றும் கூறுகின்றோம். புரியுதா? அதாவது எந்த குற்றம் முதன்மையாய் அந்த சுக்கில சுரோனிதத்தில் சேர்கிறதோ அந்த குற்றம் அந்த தேகத்திற்கு அளிக்கப்படுகிறது என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது. இது குறித்து இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.